சாட்டர்டே மார்னிங் லீவ் அப்படின்னாலும் நேரமா எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பீஸ்ஃபுல்லா எழுந்து நான் என்னோட ஒர்க்க பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரீடமான லைஃப் தான். ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாட்டர் மெலன் தான் எடுத்திருந்தேன். பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உண்மையாவே அந்த அளவுக்கு ரெட்டிஷ்ஷா தான் இருந்துச்சு உள்ள. சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஹேபிட் தாங்க. மேலே இருக்கிற அந்த சீட்லெஸ் பீஸ்க்காக சண்டை போடுற ஹேபிட் தான். அது இப்போவும் வந்துட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு பழைய சாதம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. ஸோ வடகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருசா ஒண்ணும் இன்கிரீடியன்ட்ஸ் தேவையில்லைங்க. கொஞ்சம் சீரகம், உப்பு, வரமிளகாய் பொடி ஆட் பண்ணி, வாட்டர் ஆட் பண்ணவே கூடாது. நல்லா அரைச்சிட்டு 2 டேஸ் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரான மொறுமொறுப்பான வடகம் வந்துட்டு ரெடி ஆயிடும். சாதம் ரொம்ப பழசானதுனால இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் டைப்பில் வரும். பட் டேஸ்ட் வைஸ் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சாதத்தை நல்லா பிழிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சோம் அப்படின்னா கெட்டியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். வடகத்தை காய வச்சுட்டு வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டு லஞ்சுக்கு டைம் ஆச்சு அப்படின்றனால சிம்பிளான ரெசிபி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். பருப்பு கூட தக்காளி, சீரகம், பூண்டு, மஞ்சள் எல்லாம் ஆட் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். பக்கத்து வீட்டு அக்கா முருங்கைக்காய் கொடுத்துருந்தாங்க. ஸோ முருங்கைக்காய் சாம்பார் தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். எப்போவுமே வந்துட்டு கேரட் பொரியல் பண்ணும்போது பாதி கேரட் வந்துட்டு வாளியும் பாதி கேரட் வந்துட்டு பிளேட்லேயும் தான் இருக்கும். பிகாஸ் நான் பாப்பா 2 பேருமே வந்துட்டு கேரட் லவர் தான். சாதம், முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பொரியல், அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 மணி போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்காக வந்துட்டு மக்கானா கொஞ்சம் சால்ட்டு, சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மொறுமொறுப்பான மக்கானா வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.